இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சத்தான சுவையான அரைக்கீரை பருப்பு தான் பார்க்க போகிறோம். மதியம் சாதத்துக்கு சுட சுட பசஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப அட்டகாசமாக டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த சிம்பிளான அரைக்கீரை பருப்பை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். அதில் பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் அன்றைக்கி 1.5 கிளாஸ் குட்டி கிளாஸ் அளவு பருப்பு வந்து சேர்த்துட்டு இதை நல்லாவே கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட வந்து ஒரு 2லேருந்து 3 பழுத்த தக்காளி வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 7லேருந்து 8 உரித்த பூண்டு பற்களை வந்து சேர்த்துக்கலாம். காரம் ஏற்ற மாதிரி பச்சை மிளகா வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக ஜீரகம் வந்து முழு ஜீரகம் வந்து இருக்குது இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்படி சேர்க்குறதுனால. அவ்வளோதான். நம்ம வெங்காயம்லாம் நம்ம தாளித்து தான் சேர்க்க போகிறோம். அதனால் இப்போ சேர்க்க தேவையில்ல. இது சேர்த்துட்டு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் அன்றைக்கி ஒரு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில், கரெக்டாக ஒரு 2 விசில் மாத்திரம் வேக வச்சு எடுத்துக்கிடலாம். உங்கள் ப்ரெஷர் குக்கர் பொறுத்து 2 அல்லது 3 விசில் வந்து மாறுபடும். ஸோ 2 விசில் வந்து நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு கரண்டியோ அல்லது மத்தை வச்சு ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்பு இந்த ஸ்டேஜ் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். உங்கள் கன்சிஸ்டன்சி பொறுத்து நான் அன்றைக்கி ஒரு 1.5 கப் அளவு தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது இருக்கட்டும். இப்போ வந்து இன்னொரு கடாயில் வந்து அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி ஜீரகம் வந்து நம்ம வந்து பருப்பில் சேர்த்தோம் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கம்பல்சரியாக நீங்கள் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். பட் சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக ரிச்சாக கிடைக்கும். இது கூட பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். அப்போ தான் அந்த சின்ன வெங்காயத்தோட ஃப்ளேவர் நல்லா இறங்கி பருப்பு கீரையில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக மிளகாய் வத்தல் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கிடலாம் அந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்து நான் வந்து அரைக்கீரையை வந்து நல்லாவே கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் அரைக்கீரைன்னு இல்லை, வேறு எந்த கீரைனாலும் சரி இப்படி செஞ்சால் கீரை பருப்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரிச்சாக கிடைக்கும். குழந்தைங்க கூட வேணான்னு சொல்லாமல் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கீரையை வந்து நீங்கள் எந்த அளவு குட்டி குட்டியாக நறுக்க முடியுமோ அந்த அளவு குட்டி குட்டியாக நறுக்குனீங்கன்னா குழந்தைங்க சாப்பிடும் போது வந்து வாயை தட்டுப்படாது. அப்படியே நம்ம வந்து சோத்தில் பசைஞ்சு கொடுத்துடலாம். ஸோ ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வதக்கினீங்கன்னா கீரை வந்து நல்லா கொஞ்சம் வெந்து கீரை வந்து கொஞ்சம் அமுங்கிடும். ஸோ இந்த மாதிரி கீரை நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் வந்து வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, பருப்பு தக்காளி, அந்த கலையை வந்து இந்த ஸ்டேஜ் வந்து இப்போ சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கீரை பச்சை ஸ்மெல் போகணும் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டால் தான் நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஒரு கிளாஸ் அல்லது அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கொஞ்சமாக வந்து சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இது சேர்க்காட்டையும் பரவாயில்ல, பட் சேர்த்தா வந்து ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். அதனால தான் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு வந்து நீங்கள் வந்து சரி பார்த்துக்கோங்க. உப்பு கூட குறைச்சிருந்தால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து உப்பே போடலை, ஸோ அதனால தான் இப்போ வந்து உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப வந்து கொதிக்க விட்டிங்கன்னா கீரை நல்லா மசிஞ்சிடும். அதாவது கீரையோட சத்து வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கிடைக்காது. அதனால் வந்து ஒரு 3 அல்லது குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக மணக்க அரைக்கீரை பருப்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். மதியம் லஞ்சு சாதத்துக்கு சுட சுட பசஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த சத்தான சுவையான அரைக்கீரை பருப்பை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போதும் ஒரே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், குக்கரில் பருப்பு கீரை எல்லாம் போட்டு வேக வைப்போம். அந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு கீரையோட முழு போஷாக்கு வந்து கிடைக்காம போகலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.